ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம அவ்வியரிசி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 1 டம்ளர் அளவு தண்ணியை ஒரு பேனில் சேர்த்துக்கங்க. நல்லா கொதிக்கும் போது ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் 3/4 அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கம்பி பதம்லாம் வர வேணாம், வெல்லம் கரைஞ்சா போதும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, பாகு தேங்காய் பூ 2 ரெடி. அடுத்து நம்ம அரிசியை பார்த்துடலாம். அரிசியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அரிசி எடுத்து கையில் அமுக்கி பாருங்கள், 2ஆக உடையும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போது காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தூசி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவியரிசி ரெடிங்க. இது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நாளைக்கு உங்களை வேறொரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.